ஹாய் ஆல், நான் தான் உங்கள் ஆர்த்தி அலைஸ் அலிட்டா. ஆல்ரெடி வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து கிரிப்டோ கரன்சி அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்துட்டு நான் வச்சு செஞ்சுருப்பேன். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து பெருசாக ரீச் இல்லை, இருந்தாலும் வந்துட்டு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ண முடியல, பிகாஸ் வந்துட்டு என்னால் அதில் ஒர்க் அவுட்ஸ் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து டே டு டே நம்ம வந்து அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்துட்டு அதை ரெகுலர் பேசிஸில் என்னால் எடுத்துகிட்டு போக முடியல. ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டு அதனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணேன். அதுக்கப்புறம் ஏதாவது உருப்படியாக பண்ணணும்னு நினச்சேன், அதுக்கப்புறம் அதை பண்ண முடியல. நானும் பண்ணலை ஆக்சுவலாக, பிகாஸ் வந்து என்கிட்ட சுத்தமாக கன்சிஸ்டன்சி இல்லை. எல்லாரும் சொல்கிற விஷயம் அதுதான். நீ ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அதை உருப்படியாக பண்ணு, அதை செய்யணும்னு நினச்சா உருப்படியாக செய் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ அப்படிதான் வந்துட்டு நிறைய நாள் நிறைய விஷயம் வந்துட்டு நான் இது செய்யணும், அது செய்யணும், இது சொல்லணும், அது பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் ஒன்றுலையுமே உருப்படி ஆகலை, அதுதான் உண்மை. ஸோ வந்துட்டு எனக்குள்ள திடீர்னு ஒரு ஞான உதயம் இல்லை ஒரு வந்து நல்ல புத்தி வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் தான் இது. இதில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, எல்லாமே மிக்ஸ்அப் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு எனக்குள்ளே இருக்கிற பயம், எனக்குள்ளே இருக்கிற தைரியம், அதுக்கப்புறம் எனக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸு, அதுக்கப்புறம் வந்து எனக்கெல்லாம் என்னென்ன விஷயம் தெரியுமோ அதெல்லாம் ஷேர் பண்ணணும். அந்த மாதிரி நிறையா யோசிச்சு வச்சுருக்கேன். நான் அதெல்லாம் வந்துட்டு இறக்கணும், ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வித்தைகள்லாம் இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். ஆனால் அது வந்து எந்தளவுக்கு ரீச் கிடைக்கும் அப்படின்லாம் நான் வந்து கெஸ் பண்ணல. நம்ம பண்ணுறது பண்ணுவோம். அதுக்கான ஐ மீன் எனக்கு வந்துட்டு எனக்கு என்ன ஆசை அப்படின்னா வந்து நிறைய பேர்த்துக்கு என்னை பிடிக்கணும், மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும், அந்த மாதிரிலாம் சில விஷயம்லாம் யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன். பட் வந்துட்டு அட்டென்ஷன் சீக்கிரமாக இருக்க மாட்டேன். நம்ம இது பண்ணால் வந்துட்டு இதனால நம்மளை வந்து பார்க்கணும், இதனால நம்மளை வந்து பிடிக்கணும் அப்படி இல்லை. நான் பண்ணுற விஷயத்தினால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ நமக்கு ஒருத்தங்க மேலே ஒரு பிரியம் வரும்ல, அந்த மாதிரி எனக்கு நிறைய பேர்த்துக்கு என்னை பிடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசித்து நான் இதை ஸ்டார்ட் அப் பண்ணுறேன். பார்ப்போம், இதில் வந்து நான் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் உருப்படியாக சரி ஓகே நம்ம பண்ணுறத பிடிச்சி பண்ணுறத வந்து நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு வச்சுருக்கேன். இது எந்த அளவுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு தெரில, ஆனால் உள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. நீ பண்ணிடுவ, சரி பண்ணு, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி இல்லாமையே இருந்ததுக்கு சரி இப்போ ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இன்னொன்று என்னென்னா வந்து ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்த்துட்டு வீட்டு ஒர்க்கையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயம்லாம் பண்ணணும்னா அது வந்து கொஞ்சம் ரொம்ப கடினமான வேலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து சப்போஸ் இப்போ வேலைக்கு போகிறோம் அப்படின்னா வேலைக்கு போய் அங்கேயும் வேலை பார்க்கணும், வீட்லேயும் வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் மெயினாக சாப்பிடணும், அதுக்கப்புறம் வந்து டயர்டில் தூக்கம் தான் வரும். இதை பண்ணும் அதை பண்ணணும்னு யோசிச்சிருந்தாலுமே சரி கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சு பண்ணலாம் அப்படின்னு தூங்குவோம். அப்புறம் அப்படியே தூங்கிடுவோம், அப்புறம் எழுந்திரிச்சு பண்ணவே மாட்டோம். நீங்களே அப்படின்னு தெரியல, ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நான் அப்படி தான். சரி ஒரு மணி நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அலாரம் வச்சுட்டு படுப்பேன். அப்புறம் படுத்துட்டு அந்த அந்த அலாரம் வந்து 10 நிமிஷம் எகிரும், அப்புறம் 10 நிமிஷம் எகிரும், அப்படியே அது 2 மணி நேரமாக மாறிடும். பண்ணக்கூடிய வேலை பண்ண முடியாமல் போய் அது அப்படியே தாண்டி போயிடும். அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன். சில இடத்துல வந்துட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், இதை வந்து முன்னாடியே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி. ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் கன்சிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு நம்பப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி நான் பண்ணுறேன். என்னடா ஃபஸ்ட்டு வீடியோவே இவ்வளோ கேவலமாக ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே பிளாங்காக வந்து ஏதோ பைத்தியம் மாதிரி பேசிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. பட் இருந்தாலும் வந்து நான் ஓப்பன் டாக்காக வந்து நான் எப்படி இருக்கணும் அதை அப்படியே நான் சொல்கிறேன். மற்றபடிக்கு வந்துட்டு வேறு எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில் வந்துட்டு ஏதாவது கிரிஞ்ச் ஆக்டிவிட்டி இருக்குமான்னு தெரில. ஏன்னா நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் நான் போட போகிறேன். அதில் கிரிஞ்ச் ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இல்லை வந்துட்டு வேறு மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றது வந்து எப்படின்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் வந்துட்டு உங்கள் கூட அட்டாச் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துட்டு எனக்கு வந்திருக்கு. ஆல்ரெடி நிறைய விஷயம் யோசிச்சு வச்சுருக்கேன், ஆனால் அது எப்படி பண்ணணும், என்ன மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஐடியா இல்லை. ஸோ வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்து நான் நல்லா உங்க கூட அட்டாச் ஆவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி அட்டாச் ஆகணும் அப்படின்றத தாண்டி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும், பிடிச்ச விஷயத்த இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் நிறையா இதுலேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வரப்போகிற வீடியோஸில் வந்து என்னெல்லாம் அழிச்சாட்டியம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நான் எதுவும் யோசிக்கல, இது பிளாங்காக இருக்குது. என்ன நன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நான் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வரப்போகிற டேஸில் வந்து எப்படி இருந்தாலும் அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப கேவலமாக வந்துட்டு என்ன இப்படி ஓப்பன் டாக்காக பேசியிருக்காலே நினைக்காதீங்க. நான் என்னவா இருக்கணும் அதை நான் அப்படியே சொல்லியிருக்கேன். ஸோ வந்துட்டு லெட்ஸ் சி இன் வருங்கால வீடியோஸ். ஓகே, பாய். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாதீங்க, இது ரொம்ப கேவலமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.